தனக்கு எல்லா அவஸ்தைகளும் உண்டாகிறது என்றும் விளக்கமாக தெரிகிறது. தவிர தன்னுடைய சலனம் தன்னிலிருந்து ஆலோசித்து கொண்டிருக்கும் போது நமக்கு உணர்வு உண்டாகிறது. அதாவது ஆலோசித்து கொண்டிருக்கும்போது காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. அப்பொழுது உணர்வாகிறது. ஞாபகம் எவ்விடமிருந்து உண்டாகிறது என்றால் பிரகாசத்திலிருந்ததே தான். பிரகாசம் அக்னியிலிருந்து உண்டாகிறது. அக்னி உண்டாகிறது வாயுவிலிருந்து. அப்பொழுது வாயுவாகி அக்னியாகி பிரகாசமாகி அறிவாய் இருக்கின்ற ஜீவசக்தி தன்னிலே அடங்கும் பொழுது நமக்கு உணர்வு உண்டாகிறது. அப்பொழுது அறிவாயிருக்கும் வஸ்து எது? சிஷ்யன், ஜீவசக்தியே. குரு அறிவாகி ஜீவசக்தியாக இருக்கின்ற வஸ்து சலித்து வாயுவாகி நம்மிலிருந்து வெளியே போய் கொண்டிருப்பதற்கே மாயை என்று சொல்லுகிறோம். இதற்காகவே யாதொன்றும் இல்லாததாகின்றதோ அது மாயை என்று சொல்லுவதன் காரணமாகும்.